வாங்க எங்க தோப்பு சுத்தி பார்க்கலாம். எங்க அப்பா ஒரு இயற்கை விவசாயி. எந்த செயற்கை ஃபர்டிலைசரும் போட மாட்டாங்க. தேங்காய்லாம் கம்மியாக தாங்க காய்க்கும். இருந்தாலும் நம்மளால யாருக்கும் எந்த கேடும் வரல அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ். வந்தாதான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன்றாளுங்க. மொத்த தோப்புக்கும் இந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி சப்ளை ஆகுது. சின்ன வயசுல என் தம்பி இந்த கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். மடத்து நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல விவசாயம் மட்டும்தாங்க பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. இது தஞ்சாவூர் ஆதீனத்துக்கு சொந்தமான இடம். இதுக்கு நாங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா வரி மாதிரி நாங்க கட்டுவோம். பட்டா நிலம் கேட்டகரியில வராது. ரேட்டுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி நிலங்கள் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கிறதுனால தான் இன்னும் விவசாயம் தமிழ்நாட்டுல அழியாம இருக்குது. இந்த இடம் எல்லாம் ஒரு காலத்துல வெறும் இடமா தான் இருந்துச்சு. இதுல தென்னை மரம், மாமரம், பலாமரம்னு வச்சு ஒரு தோப்பா ஆக்குனதே எங்க அப்பா தான். எங்க அப்பா கிட்ட நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன், இப்போ ஒரு பாலைவனத்தை உங்ககிட்ட கொடுத்தா அதை நீங்க சோலைவனமா மாத்திடுவீங்களா கேட்டா கட்டாயம் நான் மாத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழை மரத்துக்கு கூட உரம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. பெருசா எதுவும் காய்க்காது. இருந்தாலும் ஹெல்த்தி தானே. தேங்காய் உடைக்க